அனைவருக்கும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாநிலம் ஒன்றை உருவாக்க, அதுவும் தெலுங்கு மொழி மாநிலமாக உருவாக்க திராவிடர்கள் பலமான கட்டமைப்பை உருவாக்கிவிட்டார்கள். வணக்கம் அனைவருக்கும். பேராசிரியர் ஸ்ரீ சீனிவாசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. காரணம் என்னன்னா, அவர் தான் அதை வெளியே கொண்டு வந்தவர். அதற்கான வீடியோவை பாருங்கள். விளாத்திகுளம் ரெட்டியார்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கிற ரெட்டியார்கள் விளாத்திகுளம் ரெட்டியார்கள். பல இடங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க போனா கூட விளாத்திகுளம் போறப்பதான் கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ் நிறைய இருக்கும். சமூகம் நடத்துகிற பள்ளிக்கூடம், சமூகம் கட்டிய கோவில், சமூகம் கட்டிய மடங்கள். திருச்செந்தூருக்கு போனா அங்க இருக்கிற ஸ்டார் ஹோட்டலை விட விளாத்திகுளம் ரெட்டியார்கள் நடத்துகிற ஹோட்டல், தங்குற விடுதி ரொம்ப பிரமாதமா இருக்கு. பார்த்தீர்களா? இது எப்படின்னா, என்னுடைய ஆய்வின்படி இன்னும் ஒரு 15 வருஷமோ அல்லது 20 வருடங்களோ முடிந்த பின்பு, இல்ல அதற்கு முன்னாடியாகவோ, சென்னை மண்டலம், அதாவது திண்டிவனம் வரை, இங்கே வேலூர் வரை புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்க திமுகவும் திராவிட தெலுங்கர்களும் ஒன்று கூடிவிட்டார்கள். அதுக்கான கட்டமைப்பை கடந்த 40 ஆண்டு காலமாக அமைத்து விட்டார்கள். பலமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா சென்னையில தான் அதிகமான வருமானம் வருது. சென்னை மண்டலம் மட்டும், வேற எந்த மாவட்டமும் வளர்ச்சி இல்லை. அடுத்தது கோவை அப்புறம் பார்ப்போம். சென்னை மண்டலம் மட்டும்தான் அதிகமான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி. எல்லா நிறுவனமும், இந்த நிறுவனம் உள்ள ஆந்திராவை தலைமையிடமாக கொண்டவை. ஏன் நம்ம தலைமைச் செயலம் கூட ஆந்திராவை கொண்டவை தான். அங்க நடைபெறும் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், ரியல் எஸ்டேட் எல்லாமே தெலுங்கர்கள் தான். இதை மையமா வச்சு, அதாவது ஏற்கனவே தெலுங்கு மொழிக்கு 2 மாநிலம் உண்டு. இப்ப 3வது மாநிலமாக இதை கொண்டு வரார்கள். அதுக்கு பிஜேபி காரங்களும் ஆதரவு உண்டு. யாரும் கேட்க நாதி இல்லை. மக்களே, நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். சென்னை போன பின்பு நமக்கு என்ன இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.